காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அங்காளம்மன் தேவதையோட வச்சிய மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்காளம்மன் தேவதையை எப்படி நம்ம பலப்படுத்துறது, இல்லைன்னா அந்த தேவதை எப்படி உபாசனப்படுத்துறது, எப்படி வசியம் செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறது. அப்போ எப்படி இந்த தேவதையை பலப்படுத்துறதுன்னு நான் சொன்னேன்னா, இன்றைக்கி அங்காளம்மன் தேவதை வச்சு நிறைய பேர் குறி சொல்கிறவங்க இருக்காங்க. அங்காளம்மன் குலதெய்வமாக குறி சொல்கிற ஆளுங்க நிறைய இருக்காங்க. நம்ம கோயிலே நிறைய பேர் இந்த தேவதா பந்தனமாக வருவாங்க. அப்போது அவங்கள அதாவது பந்தனை போட்டிக்கிற, அதாவது கெட்டு, அதுதான் சொல்கிறேன். அந்த கெட்டு எடுத்து விட்டாச்சுன்னா அவங்க நல்லா சாமியாடி குறி சொல்லியிருப்பாங்க. அவங்கள யாராவது எதிரிகள் யாராவது கெட்டி வைக்கிறது, இந்த தேவதையை வராமாக்குறது, இல்லைன்னா சில விஷயங்களால் அந்த தேவதை அவங்க உடம்புல வராமல் இருக்கலாம். அப்போ அதையெல்லாம் நம்ம இந்த கோயிலில் எடுத்து விட்டுட்டு இருக்கோம். அப்போ நிறைய ஆளுங்க அதே மாதிரி அங்காளம்மை வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. குலதெய்வமாக அங்காளமாக முக்கியத்துவமாக இருக்குது. நிறைய கோயில் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த தேவதையை பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு சில மௌட்டியங்கள் வரலாம். அது அவங்களோட ராசியோட பிரச்சனைகள் வரலாம். அந்த அவங்க இருக்கிறோட வீடாக இருக்கலாம், வீட்டில் வர பிரச்சனைகள். அதே மாதிரி சில அங்காளம்மையோட கோயில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் சில காரியங்களில் அசுத்தங்கள் வரும். அது அவங்க தெரியாமல் வர்றது. அவங்க பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த வித்தி தெரியாததுனால வரலாம், இல்லைன்னா அந்த கவனிப்புகள் பத்தாததுனாலையும் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அப்போ அந்த மாதிரில பிரச்சனை வரும்போது நம்ம எந்த மாதிரில பூஜை செய்யணும், அங்காளம்மைக்கு எந்த மாதிரி பூஜை செய்யணுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி இப்போ சமீபத்தில் இல்லை, நம்ம கோயில் நிறைய பேர் இந்த அங்காளம்மா சாமியோட பிரச்சனைக்கு இப்போது பந்தனத்தில் வராங்க. அப்போ அந்த பந்தனத்தில் வரும்போது அவங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சில வேறு சில பிரச்சனையும் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்க உடம்பில் அப்போ இருக்கிறது அங்காளம்மா இருக்காது. இப்போது பேய் பிசாசாக இருக்கும். ஏன்னா சாமி இருந்த ஒரு உடம்புல பேய் பிசாசு எப்படி வரும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ இவங்களோட பூஜை மௌட்டியமாகிறது, இவங்களோட கிரகம் மௌட்டியம் மாறுறது, அப்படியெல்லாம் வரும்போது இந்த தேவதை கெட்டில் வரும்போதெல்லாம் இந்த தேவதை விலகிடும். அப்போது இந்த தீய சக்திகள் உடம்புல வரும். அப்படி வரும்போது நமக்கு இந்த மண்டை குடைச்சல் வர்றது, அதே மாதிரி தலைவலி வர்றது, அதே மாதிரி உடம்பு பிரச்சனை வர்றது, குடும்பத்தில் என்றைக்குமே சண்டை சச்சரவுன்னு வர்றது. அப்போ அவங்களே நினைப்பாங்க, இது அங்காளம்மா குலதெய்வம், நம்ம வருஷம் வருஷம் பூஜை பண்ணுறோம், இல்லைன்னா டெய்லி தீபம் ஏற்றி வரோம், வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அப்போது அந்த மாதிரிയുള്ള பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இல்லைன்னா இந்த அங்காளம்மைக்கு எந்த பூஜை பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை நம்ம பண்ணிடணும். கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம அந்த பூஜை பண்ணிடணும். அந்த தேவதைக்கு எப்படி நீங்கள் படையல் கொடுப்பீங்களோ அந்த படையலை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை கொடுத்தோன்னு வச்சா நமக்கு ஒரு 4 நாள் விரதம் இருந்து அது செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பூஜையை. அதாவது அதே வெள்ளிக்கிழமையே அங்காளம்மா பூஜை செய்யணும்னு கிடையாது. ஒரு வாரத்துக்குள்ளே குலதெய்வத்தோட்டத்தை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வாரம் முடித்தா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த அங்காளம்மையோட பூஜை பண்ணுறது. அதாவது முதல்ல எப்படின்னா குலதெய்வ பூஜையை முதல்ல பண்ணுறது. அது கழிஞ்சு ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே உங்களோட சமய சந்தர்ப்பம் கூட எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வர, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் குலதெய்வ பூஜை பண்ணீங்கன்னா அடுத்து வர செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த அங்காளம்மனோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை வேணும்னா, நீங்கள் சரிக்க கலசமே வைக்கணும். அதாவது ஒரு செம்பெடுத்து அதில் 5 கொத்து மாவிலை வைத்து அதில் ஒரு குடுமையுள்ள தேங்காய் வச்சு, தேங்காய் நல்லா கழுகி பொட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு, அதாவது மேலே இருந்தாலும் 3, சைடில் இருந்தாலும் 3, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி வச்சு பொட்டு வச்சு நெய் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் செவந்த ஆடை உடுத்து, மனசாலையும் உடம்பாலையும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும். குளித்து முடிஞ்சு சுத்தமாக தான் அந்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயிலில் இருக்கிறவங்களுக்கு சிலை முன்னாடி பூஜை பண்ணலாம். இல்லைன்னா சிலவங்களுக்கு அங்காளம்மன் தேவதையோட முகம் இருக்கும், முகத்தை வச்சு பூஜை பண்ணலாம், ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணலாம். இனி அப்படி ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஏற்ற போகிற விளக்கு, நெய் விளக்கில் அந்த தேவதை ஆவாகனம் பண்ணும். ஆவாகன மந்திரம் தெரியாதவங்க தேவதை அதாவது அங்காளம்மன் தேவி, இந்த விளக்கில் நீ இருக்கணும், நல்லா மனசார கும்பிட்டு அந்த விளக்குக்கு பூக்கள் போட்டு நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு செவந்த
துணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு சின்ன துணி, அதாவது நம்ம ஒரு டவல் மாதிரி உள்ள ஒரு துணியில், செவந்த துணியில் 4 எலுமிச்சம்பழம் அதில் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் குங்குமம் போடணும். அது அறுக்கவெல்லாம் கூடாது, சும்மாவே போட்டு கொஞ்சம் குங்குமம் அதில் போட்டுக்கணும். அதே மாதிரி 2 எலுமிச்சம்பழம் 4ஆக முறித்து, ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4ஆக முறித்து, அதாவது வெளியே கொடுக்குறக்கெல்லாம் நம்ம சுத்திரக்கெல்லாம் எடுப்போம், அதே மாதிரி 2 எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். அதில் குங்குமம் போட்டுக்கணும். அது எதுக்கு போடுதுன்னு கேட்டால், அதாவது துஷ்ட தேவதைகள் இல்லைன்னா நமக்கு அங்கே ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் அதுக்கு பலி கொடுக்குற சங்கல்பம் அது. அதான் எலுமிச்சம்பழத்தை நம்ம பலி கொடுக்க போகிறோங்கிற சங்கல்பம். அப்போது அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் நம்ம அங்கே வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு குங்குமம் தடவி வச்சுருக்கிற 2 எலுமிச்சம்பழத்தை பிளேட்டில் வச்சுக்கிறது. 4 எலுமிச்சம்பழத்தை தனியாக ஒரு செவந்த பட்டில் வச்சு கொஞ்சம் குங்குமம் அதில் போட்டு வச்சுக்கிறது. ஒரு செம்பில் தண்ணி எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் பூக்கள் போட்டு அந்த பூக்கள் எடுத்து விளக்கில் தேவதை சங்கல்பத்துக்கு தூபதீபம் காணிக்கும் போது அந்த பூக்கள் எடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த செம்பில் தண்ணி இறக்கணும். இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம பூஜை முடித்து டெய்லி அந்த தண்ணி எடுத்து வீட்டை சுற்றும் நம்ம தெளித்து விடணும். அப்போ இந்த 108 வச்சு இந்த ஜெபம் பண்ணும்போது சிலவங்களுக்கு லைட்டாக சாமி ஒரு ஆட்டம் வர்றது, இல்லைன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி தோணும். அதாவது இந்த பூஜையை நடத்த விடாமல் பிரச்சனை மாதிரியெல்லாம் நமக்கு வரும். அப்போது ஒருபாடு தீய சக்திகள் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வரும், அந்த வீட்டில் நம்ம பூஜை பண்ண விடாது. அப்போ அதுக்கு நம்ம இந்த குலதெய்வ வழிபாட்டில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி இந்த கெட்ட சக்தியை மாற்றணுங்கிற அந்த விதி நீங்கள் செய்துட்டு இந்த பூஜையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி பூஜையை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒளி தெரிகிற மாதிரி, அதே மாதிரி இந்த தேவதை கனவில் ஏதாவது காணிச்சு கொடுக்கறது, நீங்கள் பூர்வீகமாக சாமி கும்பிடும்போது உங்களுடைய சாமி ஆடி வந்த பூர்வீகர், அதாவது முன்னோர்களை கனவு உங்களுக்கு தெரிந்த சாமி ஆடின ஆளுகளெல்லாம் கனவில் வர்றது, இதெல்லாமே நல்ல லட்சணம் தான். இப்படி உள்ள காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த மந்திரத்தை ஜெபம், அதாவது 108 வச்சு கரெக்டாக முறையாக நீங்கள் ஜெபம் பண்ணிவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் கோயில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இனி குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணாலும் சரி, உங்களுக்கு பூர்வ சக்தி கிடைக்கும். அப்போ அந்த அங்காளம்மன் தேவதையோட சக்தி கிடைக்கும். இப்போ இந்த தேவதை ஆடி வரவங்களை கெட்ட முடியாது, இந்த மந்திரம் டெய்லி ஜெபம் பண்ணி வந்தால் அந்த அங்காளம்மன் சாமிக்கு நல்ல சக்தி ஆயிடும். அப்போ இந்த மந்திரம் கெட்டுன்னு வர்றது இந்த கோமரத்துக்கு தான், ஆடுறவங்களுக்கு தான் இந்த கெட்டு வர்றது. அப்போ இந்த தேவதை சரிக்கு இறங்க முடியாது. அப்போ இந்த மந்திரம் நம்ம பண்ணும்போது ஒருபாடு சக்தி ஆகும்போது நம்மளை கெட்டுறக்கோ அப்படி ஒன்றும் முடியாது. அந்த தேவதையோட முழுமையான அந்த பவர் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது ஒரு வசிய சக்தியும் உருவாகும். அப்போ இந்த மந்திரத்திலே இருக்குது சர்வ ஜனமும் வசியாகணும், சர்வ ராஜவசியம் வரணுங்கிற எண்ணம் கூட இந்த மந்திரத்தில் வாக்குகள் இருக்குது. அப்போ அந்த மந்திரத்தில் ஓரோ அக்ஷரமும் நம்ம எடுத்து சொல்லணும். சொல்லும்போது அதுக்குள்ள அர்த்தங்களும் நமக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த வசியம் பண்ணுறதுக்கு வேண்டி, இல்லைன்னா இந்த தேவதையை நம்ம வருத்திக்கிறதுக்கு வேண்டி, இந்த அங்காளம்மாவை நம்ம சக்திப்படுத்துறதுக்கு வேண்டிங்கிற எண்ணம் கூட எண்ணி நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மந்திரம் கரெக்டாக நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா அங்காளம்மா தேவதையோட அருள் கிடைக்கிறது மட்டுமல்ல, இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் அதெல்லாமே வராமல் காப்பாற்றலாம். அதே மாதிரி கெட்டு வராது. நீங்கள் அது மட்டும் நீங்கள் என்னென்னா போதும், தேவதைக்கே கெட்டு சங்கல்பம் வராது, பந்தனம் வராது. எங்கள் குலதெய்வத்தை கெட்டி வச்சுட்டாங்க, எங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வாரதில்லைங்கிற பிரச்சனை வரவே வராது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அந்த 4 எலுமிச்சம்பழம் அது 48 நாளில் கேடு வந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றி புதிய எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். அந்த 4 எலுமிச்சம்பழம் மறக்காமல் கோயிலாக இருந்தாலும் வீடானாலும் அதோட 4 மூலையில் சும்மா போட்டு விட்டுறது. அது மாதிரி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு செவத்த பட்டில் கெட்டி தூக்கி வைக்கிறது. அது அந்த தேவதையை சக்திப்படுத்துறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூஜை ஜெபம் பண்ணும்போது நல்ல தடைகள் வரலாம், நமக்கு ஜெபம் பண்ண முடியாமல் கூட போகலாம். அது நீங்கள் மனசில் இந்த 48 நாள் பூஜை நம்ம செய்யணுங்கிற உறுதியாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் இது சரியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். உண்மையாக நம்பிக்கையாக அந்த உருவ கொடுங்க. அந்த உருவ கொடுக்க உருவ கருவாய் ஜெனிச்சு அந்த மந்திர சித்தி நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். அடுத்த வீடியோ பதிப்பில் நாம் பார்ப்போம்.